பிஎம் ஷிஃப்ட் முடிச்சு வந்த டயர்டில் செம்மையாக தூங்கிட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்பியாச்சு. ஈவினிங் டைம் வெளியே கிளம்புனதுனால அந்த கிளைமேட் வியூ எல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டெய்லி ஒயிட்டு ப்ளூன்னு ஸ்க்ரப்லேயே என் மூஞ்சை பார்த்துட்டு இன்றைக்கி கலர் ட்ரெஸ் போட்டு வெளியே கிளம்புனதுனால எனக்கே என்னை பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வேற எங்கேயும் வரல, டென்டல் கிளினிக்கு தான். எவ்வளோ தான் நம்ம ப்ரஷ் பண்ணாலும் டீப் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 to 8 months ஒன்ஸ் நானே எப்போவுமே பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த மந்தும் வந்திருந்தேன். இங்கே வந்து கூகுளில் இருந்த டைமிங்கை நம்பி வந்துட்டேன். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு பாருங்கள் டாக்டர் கிட்ட. நான் பெரிய சோம்பேறி, இதுக்கப்புறம் இன்னொரு நாள் கிளம்பி வந்துக்கிட மாட்டேன்னு சொல்லி கேட்ட பார்த்து அவங்க இல்லை எங்களுக்கு ஒரே ரூல்ஸ் தான் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லி ரிட்டன் கிளம்பி வந்துட்டேன். வரவில்லை லாண்ட்ரி வாங்கலான்னு போனேன். வழக்கம் போல் பில்லை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அந்த அக்காவும் வழக்கம் போல் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வேறு யாரும் இல்லை சிம்ரன், என் அக்கா தான். வழக்கம் போல் அவங்க என்ன திட்டுறதும் நான் அவங்க கிட்ட திட்டு வாங்குறது எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்ற மாதிரி நானே கடைக்குள்ளே பூந்து தேடி என்னோட லாண்ட்ரியை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இருந்து அவங்கக்கிட்ட இருந்த பில்லை வாங்கி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு லாண்ட்ரியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கிராஜுவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் இங்கே வந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்து பச்சை பயிறு தோசையும் முட்டை குழம்பும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. ஹாவ் அ குட் டே.